மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திடீர் அறிவிப்பாக 3 மாதத்துக்கு கோடைக்கால சிறப்பு இதெல்லாம் சேர்த்து 5000 ரூபாயாக கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்துச்சு. திடீர்னு தான் தெரியும். காலையில் நியூஸ் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். சரி பரவாயில்ல, முதலமைச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ஏதோ செலவுக்கு ஆகும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை. இந்த 5000 ரூபா வச்சுன்னா என்னென்னலாம் செலவு பண்ணலாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க? என்ன வீட்டு செலவு பண்ணலாம் நல்லா. தேவையானது எல்லாம் வாங்கிக்கலாம். அடுத்த முறை வந்து ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபான்றதை 2000 ரூபாயை உயர்த்தி தரோன்னு சொல்லியிருக்காரு. அந்த செய்தி கேட்டோன்னே எப்படி? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் கேட்ட உடனே மெசேஜ் எழுந்த உடனே பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் செய்வா, யார் கொடுக்க மனசு வரும், அதுதான் சார். என்னென்ன செலவுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு? நாங்கள் ஒரு வெளியே போகிறோம், லேடிஸுங்க மகளிர் எல்லாம் சேர்ந்துக்கின்னு ஒரு கோவிலுக்கு போகிறோம், அந்த செலவுக்காகும். ஒரு இதுவாகும், எதனா சாரீ இஷ்டப்படுறோம், ப்ளவுஸ்க்கு எதனா நாங்கள் மாத்திரை மெடிசன் அதை யாரையும் இப்போ கேட்க வேணாம்ல. ஒரு டீ சாப்பிட்ணுன்னா கூட அந்த செலவு, அந்த காசுலேருந்து நாங்கள் எடுத்து எல்லாமே சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா போவோம், மகளிர் எல்லாமே செலவு பண்ணுவோம். இன்னொரு அப்பாட்டையோ இல்லை கணவர்கிட்டையோ கேட்டு பழகி இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு காசு இருக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. யார் திடீர்னு காசு வந்தோன்னா அதெல்லாம் யார் தருவா? எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது காலையில் எழுந்தவங்க. அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபான்றதை 2000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக யாருக்கு வரும் அந்த மனசு அதுமாரின்ட்டு.